ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். ரொம்ப நாள் வந்து வீடியோஸ் போடல அப்படின்றதுனால டிபி ஹிட் ஆகலை அப்படின்னு எல்லாம் நினச்சிக்க வேணாம். டிபிஸ்லாம் நிறையா இருக்குது, பட் டைம் கொஞ்சம் லேக் ஆகிறதுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது போல் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? இது சிங்கிள் ஓபி ஆர்டர் பிளாக் தான், ஆனால் வந்து ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் இருக்கிற என்ட்ரிஸை கூட நம்ம பார்க்குறதுன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எடுத்துக்கிறேன், இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆனால் நம்ம இங்கிருந்து வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? போரிங் கேண்டில் ஆன் பண்ணிட்டு ஏதாவது மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு 50% ஆர்டர் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த பிளேஸில் இது ஒரு ஆர்டர் பிளாக் விக்கோட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, இதுக்கு வந்து நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து இது ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு வேளை இது வரைக்கும் வரல மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே போகுது அப்படின்னா எதுலேருந்து போகும் அப்படின்றதையும் ஒரு இது பண்ணலாம். நம்ம பண்ணுறதெல்லாம் ஓபிஸ் தான், சரிங்களா? இப்போ ஃபேர் வேல்யூ கேப்ஸை நிறைய பேர் பண்ணுறோம், பட் ஸ்டில் அது வேண்டாம், சரிங்களா? அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓபி வந்து சாலிடாக நமக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டத்தையும் வந்து நம்ம நல்லபடியாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திரும்பிச்சு அப்படின்னாலும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் திரும்புது, பார்க்கலாம். ஒருவேளை இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்து கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து வேறு ஏதாவது ஒரு புது ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த பிளேஸில் பார்த்தோம்னா இங்கே இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு, சரிங்களா? எங்கே நம்ம வந்து எடுத்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை வந்து 1 hour ஆர்டர் பிளாக்கு கீழே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால நமக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்க போகிறதில்ல, சரிங்களா? மார்க்கெட் வந்து எங்கே எடுத்தாலும் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய இது அஃபெக்ட் வந்து ஆக போகிறதில்ல, சரிங்களா? இங்கே வந்து நீட்டாக எடுக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே இருக்காது எடுக்குது. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார் இதில் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எடுத்துருச்சா இல்லையா, இல்லை மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இதே தான் பண்ண போகுதா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத கேண்டில் ஸ்டிக் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், சரிங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இப்போ இது ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து செல்லுலேருந்து இப்படி வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து ரெட் கலர் கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இது ஸ்ட்ராங் செல்லா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்ட்ராங் செல் கிடையாது. இது வந்து பை சைடுக்கு வந்து மாறுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதுதான் இங்கே வந்து, ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக வந்து ஃப்ரீ வீடியோஸில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இதுலேயே நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே எடுத்தோடனே கேண்டில் வந்து இப்படி இதாகுது அப்படின்னா, அதாவது 50% பாடி கேண்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு பை சைடு அண்ட் செல் சைடு வந்து ஃபைட் பண்ணுறாங்க, பை வர்சஸ் செல்லு அப்படின்ற மாதிரி வரும். அதுவே இந்த கேண்டிலோட ஹெல்த் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து விக்கில் எடுக்குது, விக்கில் எடுத்தோன்னா சடனாக மேலே போய் தான் பாடி க்ளோஸ் பண்ணுது. அப்படின்னா விக்கை தொட்டோன்னா கரண்ட் அடித்த மாதிரி மேலே போகுது. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல என்னமோ ஒரு பவர் வந்து அதை வந்து தள்ளுது அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ வந்து ஒரு வேளை நீங்கள் இங்கே எடுக்கல, நான் வந்து அடுத்த கேண்டில் தான் சார் எடுக்கிறேன் அப்படின்னா கூட இந்த கேண்டிலில் கூட நீங்கள் தாராளமாக ஒரு பை வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டைரெக்டாக இங்கே வைக்கிறதுனால ஓகே, இல்லை இங்கே வைக்கிறதுனால ஓகே. வழக்கமாக சேஃபர் சைடுக்கு நான் கீழே தான் சொல்லுவேன், பட் ஸ்டில் இங்கே வச்சாலும் ஓகே தான், சரிங்களா? ரொம்பவுமே வந்து எஸ்எல் வந்து இழுத்துட்டு போக வேணாம், ஓகேங்களா? இப்போ டார்கெட் வந்து இது வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். இல்லை சார் எனக்கு வந்து அந்த விக் அட்டன் ஆகிறப்ப, ஏன்னா வந்து அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் இங்கேயே எடுக்கிறேன் சார் அப்படின்னாலும் ஓகே, இங்கே ஒரு ஆர்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இது வந்து டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம்.
டைரக்ட் என்ட்ரி கொடுத்து இங்கே வச்சிங்கன்னாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட்டு எடுக்க வேண்டிய எல்லா பிளேஸ்லையும் எடுத்துகிட்டு இப்போ இது வந்து ஏன் இந்த இடத்துலேருந்து பூஸ்ட் ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு செஷன் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஏஷியனோட லோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது பிடிங்க. சரிங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த ஏஷியன் லோ அந்த டாபிக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஏஷியன் லோ வந்து எடுத்திருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த ஏஷியன் லோ வந்து கலெக்ட் ஆகலை. சரிங்களா? அடுத்து இங்கே இருக்கிற ஏஷியன் லோ. சரிங்களா? இந்த ஏஷியன் லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ராக்கெட் மாதிரி மேலே பறக்குது. அப்போ இந்த பவர் வந்து இதுக்கு பறக்கணும் அப்படின்னா இந்த பவர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? ஒரு ஏஷியன் லிக்விடிட்டியை வந்து இது கலெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த பவர் எடுத்து இது வந்து மேலே பறக்குது. சரிங்களா? இதை வந்து எப்படி சார் வந்து நம்ம முன்னாடியே பிடிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா நான் அப்போ சொன்ன அதே சேம் ஸ்டோரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பட்டோன்னே மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே வருது, அதுக்கப்புறம் தான் பறக்க ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா? அதனால தான் இந்த ஒரு ரீசன்னால தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்து மார்க்கெட் இன்னும் மேலே போனாலும் நம்மளுடைய சாலிட் டார்கெட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஹோல்டிங் போட்டுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் நான் உங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது சிம்பிளான ஒரு விஷயம், இந்த கேண்டில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து கீழே வருது, வந்து ஒரு ரிஜெக்ஷன் மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் சைடு இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த 50% பாடி கேண்டில் க்ரியேட் ஆகியே மார்க்கெட் மேலே போகுது. இது வந்து 50%ங்கிறது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஃபைட்டு. சரிங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் ரெண்டுமே சேம் கேண்டில் கிடையாது. ஏன்னா இங்கே பாடி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே பாடி சென்டரில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்டர் அப்படின்னா 50 vs 50 அப்படின்ட்டு வரும். அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 50-50. அதுவே இப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம நிறையா விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.